நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிற அரசியல் ஆளுமை புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள். வணக்கம் சார். இந்த சந்திப்பு உரையாடல் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக உங்களது எழுத்துக்கள் அல்லது செய்தியாளர் சந்திப்புகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நீங்கள் சொன்ன விஷயங்களினுடைய ஒரு அதற்கான ஒரு எதிர்வினையாக கூட வச்சுக்கலாம். அது தொடர்பான கேள்விகள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் இருக்கும். புதிய தமிழகம் கட்சி தற்போது எந்த கூட்டணியில் இருக்கிறது? இப்பொழுது எந்த கூட்டணியிலும் இல்லை. சமீப காலங்களில் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார்கள் அல்லது திராவிட கட்சிகளுக்கு மாற்று தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த முழக்கம் 2016 சட்டமன்ற தேர்தல் தோல்வியினால் ஏற்பட்டதா? இல்லை, அப்படி இல்லை. புதிய தமிழகம் கட்சியினுடைய தோற்றுவாயே திராவிட இயக்கங்களுக்கு மாற்றுத்தான். 1967 வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிறகு 77 அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்தில் 2 கட்சிகளும் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன லட்சியத்துக்காக என்ன நோக்கத்தை சொல்லி தமிழகத்தினுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்றார்களோ, ஆட்சிக்கு வந்தார்களோ, அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் அந்த இயக்கங்கள் இனிமேல் தமிழகத்திற்கு ஆட்சிக்கு அமர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் தங்கள் கடமையிலே இருந்து தவறிவிட்டார்கள். எனவே தான் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுவது அதனுடைய அடிப்படையில் தான். என்று சொன்னால் திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு கொள்கை முழக்கத்தோடு வந்தாங்க. சமூக நீதி என்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து தமிழகத்தில் மக்களிடத்தில் வந்து கொண்டு சென்றார்கள். எந்த சமூக நீதி சொன்னார்களோ அந்த சமூக நீதி தமிழகத்திலே நிலைநாட்டப்படவில்லை. எனவே அதுக்கு மாறாக வந்து சமூக அநீதிகள், அது வந்து எதிர்வினை தான் வந்திருக்க தவிர அவங்க சமூக நீதி நோக்கி போகிற எதிர் திசையில் போயிட்டாங்க, சமூக நீதிக்கு ஆப்போசிட் திசையில் போயிட்டாங்க. எனவே தான் வந்து திராவிட இயக்கங்கள் மாற்றப்பட வேண்டும், திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழகத்தில் வந்து ஆட்சி தர வர வேண்டும் என்று சொல்லுங்கள். திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு சமூக அநீதி இழைத்திருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அதாவது சமூக நீதிக்கு எதிர் திசையில் பயணமாயினாங்க அப்படி சொல்கிறேன். சமூக நீதிக்கு எதிரான திசையில்னு எதை சொல்கிறீங்க? திமுக தன்னுடைய ஆரம்ப காலத்தில் என்ன கொள்கை வச்சாங்க? திராவிட நாடு கொள்கை வச்சாங்க. திராவிட நாடு அந்த கொள்கையிலேருந்து மாறிவிட்டு போயிட்டாங்களா இல்லையா? திராவிட நாடு தானே அவங்களுடைய ஆன்மாவாக இருந்தது. அதுலேருந்து மாறி போயிட்டாங்களா இல்லையா? நேர் எதிர் திசையில் தானே பயணமாக வச்சுக்கிறாங்க. மாநில சுயாட்சி கேட்டாங்களா இல்லையா? மாநில சுயாட்சியில் நிற்கிறாங்களா? இல்லை, ஓகே, என்ன சொல்கிறேன், சமூக நீதி அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கிடையே ஒரே ஒருமித்த கருத்து. தமிழராக எல்லாத்தையும் மாற்றணும். பல வர்க்கங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழ் மக்களை, பல சாதிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழ் மக்களை திராவிடம் என்ற ஒரு சொல்லில் நாங்கள் வந்து ஒற்றுமைப்படுத்துவோம், ஒருங்கிணைப்போம் என்கிறது தானே கோஷமாக இருந்திருக்க முடியும். அப்படி இல்லைன்னு என்ன இருக்குது இன்றைக்கி? எப்படி வந்து அந்த தமிழ்நாட்டில் தானே வந்து 200க்கும் மேற்பட்ட கௌரவ கொலைகள் நடந்திருக்குது. வேறு எந்த நாட்டில் நடந்தது? அண்டை மாநிலம் கேரளாவில் நடந்திருக்குதா, கர்நாடகத்தில் நடந்திருக்குதா, ஆந்திராவில் நடந்திருக்குதா, எங்கே நடந்திருக்குது? கௌரவ கொலை இங்கே தான் நடக்குது. அப்போ நேர் எதிர் திசையில் தான் நீங்கள் பயணமானதுனால தான் கௌரவ கொலை நடக்குது. இல்லைன்னு எப்படி நடக்க முடியும்? ஸோ நீங்கள் திராவிட நாடு கொள்கையில் நீங்கள் வந்து இல்லை, திராவிட நாடு விட்டு போட்டு போயிட்டீங்க. மாநில சுயாட்சி உங்கள்கிட்ட கிடையாது, சமூக நீதி உங்கள்கிட்ட இல்லை. அப்போ என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இல்லை, இதெல்லாம் 2016 தேர்தல் அப்போது கிருஷ்ணசாமி அவர்கள் இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் பேசியிருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலும் சட்டமன்றத்தில் இல்லை. இப்போ இடதுசாரிகளை நம்ம எவ்வளவு இல்லை, ஏன் அண்ணா 2011 2016 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் நான் அதிமுக எடுத்து ஃபைட் பண்ணலையா? கௌரவ கொலை எடுத்து ஃபைட் பண்ணலையா? இல்ல, என்னுடைய கேள்வி கொள்கை ரீதியாக ஒன்றை சட்டமன்றத்தில் பேசியிருந்தீங்க, அதை செய்திகள் நாங்களே பார்த்திருக்கோம், ஒளிபரப்பியிருக்கோம். என்னுடைய கேள்வி, கொள்கை ரீதியான மாற்று இடதுசாரிகள் ஒரு காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியாது. அவங்க தங்களுடைய சித்தாந்த ரீதியாக நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு மாற்றுன்னு அவங்க முன்வைக்கிற போது, திராவிட கட்சிகளுக்கான மாற்றுன்னு திரும்ப திரும்ப சொல்லி 2 திராவிட கட்சிகளோட கூட்டணி வைப்பதுங்கிற போது எப்படி அது ஒத்துக்கிறோம்னு கேட்குறீங்க? நீங்க தேர்தல் பிரச்சாரங்களையோ கருணாநிதியோ ஜெயலலிதாவையோ புகழ்ந்தோ அந்த ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லியோ பிரச்சாரம் செய்திருக்கிறீர்கள். அப்புறம் எப்படி, எந்த அடிப்படையில் திராவிட கட்சிகளை மாற்ற சொல்ல முடியும்? நாங்கள் என்னுடைய மேடையில் எந்த காலகட்டத்திலும் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது கிடையாது. தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது இந்த இந்தியா தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதாவது விகிதாச்சார முறை தேர்தல் முறை இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக எந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியம் வராது. தவிர்க்க இயலாத காரணங்களால் நாங்கள் வந்து பல கட்சிகளோடு கூட்டணி சேர வேண்டிய நிலைமை இருக்கிறதே தவிர யாரு தான் கூட்டணி சேராமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி கூட்டணி சேராமல் இருக்கிறாங்களா? அந்த கட்சியை கூட்டணி சேர்றாங்களே. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வரலாற்றில் கூட்டணி சேரவே இல்லையா?
திமுக கூட்டணி சேரவே இல்லையா? அதிமுக கூட்டணி சேரவே இல்லையா? ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு எங்களை மட்டுமே வந்து கூட்டணியில் சேர்ந்த காரணத்தினாலே நீங்கள் வந்து எதிர்த்தரப்பை பற்றி விமர்சிக்க கூடாது என்ன பார்வை வைக்கிறீங்க? அதனால் வந்து கூட்டணிங்கிறது 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஓட்டுக்களுடைய பரிமாற்றம், அவ்வளவுதான். அங்கே வேற ஒன்றும் இல்லை. எங்கள் எங்ககிட்ட ஒரு பகுதியில் நாங்கள் செல்வாக்கு இருக்கிற இடத்துல அவங்க ரெண்டையும் சேர்த்து இந்த நீ எனக்கு நான் இவ்வளோ இடம் எடுத்துக்கிறேன், நீ இவ்வளோ எடுத்துக்கிறேங்கிறது தான் தவிர கொள்கைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதாக அர்த்தம் கிடையாது. சாதிகளை ஒழிப்பதற்கான முதல் முயற்சியாக அல்லது சாதிகளை ஒழிப்பதற்கான சாதிக்கான தேவை இல்லாமல் செய்யணுங்கிறது திராவிட கட்சிகளினுடைய கொள்கையாக அவங்க முன்வச்சதில்லை. எங்க சமூக நீதிக்கு எதிர் திசையில் அவங்க பயணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறார் கிருஷ்ணன்? சமூக நீதி அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வேறுபாடுகளை குறைப்பதற்கான திட்டம், சமூகத்திற்குரிய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான திட்டம். இந்த 2 திட்டங்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து செயல்பட்டிருக்கணும். இப்போ இங்கே வந்து சமூக நீதியில் சாதி ஒழிப்பு என்பதை முன்னிலைப்படுத்தினார்கள். சாதி ஒழிப்பில் என்ன முனைப்பு காட்டினாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். எந்த திட்டத்தை முன்வைத்து சாதி ஒழிப்பதற்கு திமுகவோ அதிமுகவோ செயல்பட்டது நீங்கள் சொல்லணும். நான் 1000 சொல்ல முடியும். இவர்கள் வந்து சாதி ஒழிப்புக்காக எதையுமே செய்யலன்னு சொல்ல முடியும். திமுக 1967 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷம் தான் 1968 கீழவன், தஞ்சாவூர் மாவட்டம் கீழவன்மொழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணா இருக்கிற போதே கீழவன்மொழியில் ஒரு அரைப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக 43 பேர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு குடிசையில் வைத்து கொளுத்தப்பட்டார்கள். 1968க்கு பிறகு 79 வந்து சிவகங்கை மாவட்டம் ஊஞ்சனியில் 7 பேருக்கு பண்ணாங்க. 80 எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கக்கூடிய போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் கலவரம் நடந்தது. 100கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதனாலும் கூட மதமாற்றம் நடத்தினாங்க. 81-2 திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தேவதோட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவரும் இன்னொரு பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அவங்கள வந்து விரட்டினாங்க. கேரளா போய் மதம் மாறி வந்தாங்க. அப்பவும் கூட விடலை. அவர்கள் ஒட்டுமொத்தமாக கிராம மதம் மாறிச்சு. ஸோ அப்பொழுது அதை தொடர்ந்து வந்து ஐயாபுரம் என்ற இடத்துல புலிகுடி பக்கத்தில் 7 பேர் படுகொலை பண்ணாங்க. 89 போடி மீனாட்சிபுரம் நடைபெற்றது. 91 96 வரையிலும் தென் மாவட்டங்களில் கலவரம் இல்லாத நாளே கிடையாது. ஒரு சுந்தரலிங்கத்தினுடைய சுதந்திர போராட்ட தியாகருடைய பெயரை வந்து 97 சூட்டுனதுக்காக வந்து அதில் 6 மாதம் வந்து கலவரம் நடந்தது. ஸோ இப்படி எல்லா காலகட்டங்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த சமுதாயத்தில் வந்து திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்களுக்கு எதிராக சமூக குடிமைகள் நடந்த பொழுது திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த கலவரங்களை ஒடுப்பதற்கோ அந்த சமூக நீதி, இது வந்து உன்னுடைய சகோதரர், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், தேவேந்திர வேளாளர்கள், ஆதிராவிடர்கள் அல்லது வந்து பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் நம்முடைய சகோதரர்கள். எனவே அவர்கள் மீது நீங்கள் கொடுமை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதியை திமுகவோ அதிமுகவோ பிற்பட்ட பிரிவினருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த கொள்கையை திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ எடுத்துக்கொண்டு பிரச்சாரத்துக்கு போகல. அப்படி போயிருந்தால் இந்த கலவரங்கள் வந்திருக்காது. இல்லை, 2000 ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதிய அமைப்பை ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில், அதுவும் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்திற்குள் இருக்கிற கட்சிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி சரி கட்டிவிட முடியும்னு மார்க்சிய லெனினிய பின்புலத்திலிருந்து வந்த கிருஷ்ணசாமி அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறாருங்கிற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதிகாரம் சார்ந்து கல்வி, வேலை வாய்ப்பு, அவர்களுக்கான சம உரிமையை அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்யலாம். மக்களினுடைய மனநிலையை மாற்றுகிற ஒன்றை ஆட்சியில் இருப்பவர்கள் எங்கு செய்ய தவறினார்கள்? அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்க வந்து ஒரு சில சமுதாயங்களை மட்டும் நீங்க வந்து மேன்மைப்படுத்துறீங்க. யார் முன்னிலைப்படுத்துறீங்க? யாரை 2 பேருமே முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. யாரை மேன்மைப்படுத்துறாங்க? 2, அதாவது தென் மாவட்டம்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி முன்னிலைப்படுத்துறாங்க. மேற்கு மாவட்டம்னா மாவட்ட செயலாளர்னா ஒரு கம்யூனிட்டி பண்ணுங்க. வடக்கு மாவட்டம்னா ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் முன்னிலைப்படுத்துறீங்க. திமுகவில் 6 மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திமுகவில் நீ மாவட்ட செயலாளர் ஆக்குனேன். அதிமுகவில் நீ மாவட்ட செயலாளர் ஆக்குனேன். மேற்கு மண்டலம் வந்தோன்னா கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்து மாவட்ட ஆக்குறீங்க. வடக்கு மாவட்டம் வந்தால் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மாவட்ட செயலாளர் ஆக்குறீங்க. அங்கதான் தவறு நடத்த ஆரம்பிச்சது. ஆச்சுங்களா? எத்தனை தேவேந்திர வேளாளருக்கோ, எத்தனை ஆதிராவிடருக்கோ, எத்தனை அருந்தக சமுதாயத்துக்கோ அல்லது வந்து சலவை தொழிலாளருக்கோ, சவர தொழிலாளருக்கோ, நெசவாளர்களுக்கோ, மீனவ மக்களுக்கோ நீங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்க. அரசு அதிகாரம் வந்து எதுக்காக வந்தது? நீங்க எதுக்கு மாநில சுயாட்சி கேட்டு வந்தீங்க? எதுக்கு மாநிலத்தில் ஆட்சி தரத்துக்கு வந்தீங்க? உங்கள் அரசியல் அதிகாரத்தில் உங்களுக்கு சம பங்கு இருக்கும் என்று சொல்லித்தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அப்படித்தான் நீங்க ஓட்டு வாங்குனீங்க. அப்ப கட்சி ரீதியாக அவங்க சமூக நீதியை பிரதிநிதி முதல்ல கட்சி ரீதியாக நீங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து கட்சிக்குள்ள நீ சமத்துவத்தை கொண்டு வரல.
கட்சிக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வராத போது தான் ஆட்சியில் வந்த உடனே நீங்கள் வந்து என்ன செய்யுது, மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து வந்த உடனே அவருக்கு நீ அமைச்சர் கொடுக்குற, அப்புறம் அவன் சொந்தக்கார பந்தக்காரன் அவன் அதிகாரத்துக்கு போயிடுறாங்க ஆச்சுங்களா. இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 18% கொடுத்துறீங்க, மிக பின்னுக்கு 20% கொடுக்குறீங்க, பேக்வேர்டுக்கு 30, 50, 69 ஆச்சு, மீதி 31% இருந்தால் 31 யாரை வச்சு ஃபில்அப் பண்ணீங்க? ஓப்பன் காம்படிஷன் கொடுக்கல. நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் மீண்டும் மீண்டும் அந்தந்த பகுதியில் யார் செல்வாக்கு பெற்ற அமைச்சர்களாக இருந்தார்களோ, செல்வாக்கு பெற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்களோ அவர்கள் மட்டுமே இந்த அரசியல் அதிகாரத்தினுடைய எல்லாவித நன்மைகளையும் நுகர்ந்து கொண்டார்கள் தவிர இந்த சமுதாயத்தின் 170% மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசியல் அதிகாரத்துக்குடைய விளிம்பு கூட வரல. இதுக்கு காரணம் இந்த பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சர், அரசியல், அதாவது வந்து கட்சிகளுடைய அமைப்பு கொண்டு வந்தீங்கல்ல, ஒன்றிய செயலாளர் கொண்டு வந்தீங்கல்ல, மாவட்ட செயலாளர் கொண்டு வந்தீங்க, அங்கே வந்து வர்ற போதே நீங்கள் தவறடிச்சிட்டாங்க. அங்கே தான் வந்து தவறடிச்சாங்க. அந்த தவறுகள் தான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு. ஸோ திமுகவும் அண்ணா திமுகவும் எதில் தவறு செய்தார்கள் சொன்னால், தங்களுடைய கட்சி கட்டுவதில் இடைப்பட்ட இடைசாதி மக்களுக்கும் அதிகாரத்தை எங்கே வந்து நில உடைமையாளராக இருக்கிறாங்களோ, எங்கே வலுவான சமுதாயங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வலுவற்ற சமுதாயங்களை வந்து வெறும் வாக்கு வங்கிகளால் மட்டும் பயன்படுத்தி கொண்டார்கள் தவிர அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கு இவங்க விடலை. என்று சொல்லி வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டும் வேற வழியே இல்லாமல் நீங்கள் ரிசர்வ் தொகுதியில் கொடுத்தீங்க, பொது தொகுதிக்கு நீங்கள் கொண்டு வரல. இன்னைக்கு 32 மாவட்டம் இருக்குதுன்னா 32 மாவட்டத்தில் எத்தனை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க? இல்ல, ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பதவிகளில் யார் யாருக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி இன்னொரு கட்சியிலிருந்து நீங்க கேள்வி எழுப்ப முடியும்? காங்கிரஸ் வந்து தலித்வாந்தார்களுக்கான கட்சி, மேல்தட்டு வர்க்கங்களுக்கான கட்சி, அது பார்ப்பவர்களுக்கான கட்சி, உயர்ந்த வர்க்கங்களுக்கான கட்சி நீங்க சொல்லி வந்து காரணத்தினால காங்கிரஸை விட்டுட்டு நாங்க உங்ககிட்ட வந்தோம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதிலிருந்து விலகி போறீங்க. நீங்க மீண்டும் வந்து நிலஜுவாந்தார்களுக்கு தான் போறீங்களே தவிர அடித்தள மக்களை மேலிருந்து நீங்கள் உயர்த்தி விடுவதற்கோ அவர்களை வளர்த்து விடுவதற்கோ எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த உங்களுடைய இந்த பதிலை ஏறக்குறைய 1980களினுடைய பிற்பகுதியிலேயே ராமதாஸ் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டார். ராமதாஸ் குறைந்தபட்சமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அநீதி இழைக்கப்பட்டதுன்னு அவருடைய போர்க்கொடியின் மூலமாகவே இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களை முன்வைக்கிறார். 1990களுக்கு பிறகு இதே மாதிரியான புகாரையும் பதிலையும் முன்வைத்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான உரிய அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் தொடங்கப்படுகிறது, புதிய தமிழகம் தொடங்கப்படுகிறது. அதற்கு பிறகு பல்வேறு அமைப்புகள் வருகிறது. அப்போ தனக்கான சமூக நீதிக்கான போராட்டத்தில் உருவான இந்த கட்சிகள் திமுக அதிமுகவினுடைய தவறை சுட்டிக்காட்டி இந்த நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்தார்களா? தெளிவத்தான் இருக்கிறதுனால தான் நாங்கள் நிற்க முடியுது. இன்னைக்கு நாங்கள் தெளிவாக நிற்கிறோம். இந்த மக்களுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் தட்டி கேட்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருந்தது. சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர்கள் தான் தாழ்த்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து நாங்கள் பேசணும். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தோடைய பிரச்சனையை பற்றி பேச முடிஞ்சது. தமிழகத்தினுடைய ஏறக்குறைய 1 லட்சம் கிராமங்களில் 20,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து ரெட்டை டம்ளர் வச்சு அந்த சமுதாயத்துங்களுக்கு தேநீர் கடைகளில் வந்து உள்ளவிடாமல் இருந்தாங்க. அதை சுட்டி பதிவு பண்ணி 2,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது என்று கலைஞர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அந்த 96 பதிவு செஞ்சிருக்கிறார். அதே போல பல எண்ணற்ற கிராம கோயில்களில் கண்டதேவில, சிவகங்கை மாவட்ட கண்டதேவில தேர்வடம் முடித்த உரிமை மறிச்சாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சட்ட ரீதியாகவும் சட்டமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் போராடி அந்த மக்கள் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக சுதந்திரமாக இருக்க முடிகிறது என்று சொன்னால் எங்களுடைய போராட்டங்களின் காரணமாகத்தான். சமூக நீதிக்காக போராடி ஆட்சிக்கு வந்த திமுகவும் அதிமுகவும் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால், சமூக நீதிங்கிறது குறைந்தபட்சமான அந்த வார்த்தை எப்படி போடுனா, சமூக நீதிக்கு எதிரான பாதையில் பயணிக்கிறார்கள். அப்படி போட்டா சரியா? ஓகே. சமூக நீதியினுடைய ஒரு குறைந்தபட்ச அங்கமான இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை எங்களுடைய பங்கிலிருந்து கொடுக்க மாட்டோம் என்று கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்வது என்பது எப்படி அது சமூக நீதியாகும்? அருந்தியர்கள் வந்து 3% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம் என்று நான் என்றும் சொல்லவில்லை. அது தனி இடஒதுக்கீடாக இருக்க வேண்டுமே தவிர உள் இடஒதுக்கீடாக இருக்கக்கூடாது. அதை இன்னும் கூட பிரித்து கொடுக்கறத பற்றி கூட ஆட்சேபனை சொல்லுவாங்க. அது என்ன தவறடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து எஸ்சி, அதாவது வந்து ஷெட்யூல்டு காஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்ந்து 18% இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு 1%, மோஸ்ட் பேக்வேர்டுக்கு 20%, எம்பிசிக்கு பேக்வேர்டுக்கு 30%, ஆக மொத்தம் 69% இடஒதுக்கீடு. எம்பிசி போய் பிசியில் ஃபைட் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? பிசி எம்பிசிக்குள்ளே வர முடியுமா? சரி, இப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு அந்த 5% இடஒதுக்கீட்டுக்குள்ளே தான் போராடி கொள்ள முடியுமே தவிர அவர்கள் பிசிக்குள்ளே போய் ஃபைட் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்போ வந்து இப்படி கொடுக்குற போது நான் என்ன சொன்னேன், நீங்கள் 3% இடஒதுக்கீடு தனியாக அதோட முடிச்சுக்குங்க. 3ன்னு கொடுக்குறீங்க,
அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா 15 மீதி இருக்கிற 15 இருக்குல்ல அதுக்குள்ளேயும் வந்து அருந்தீர் போட்டியிட மாதிரி நீங்கள் பண்ணி விட்டீங்க. இந்த குறையை தான் நான் சுட்டி காட்டுறேன் இன்னைக்கு வரலும். ஆனால் இதை யாருமே புரிஞ்சுக்காம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அருந்திருக்கான இடஒதுக்கீட்டை எதுக்குறாரு தவறான பிரச்சாரத்தை கொண்டு வர்றாங்க. 3% தனியாக கொடுத்து முடிச்சது. அவர்களை பொதுப்பட்டியலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. 3% தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க. மீதி இருக்கிற 15%க்குள்ளேயும் போட்டியிட வைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஏன் நாங்கள் தேவேந்திர வேளாளரை வந்து இந்த பட்டியலிருந்து வெளிவரணும்னா இப்போ எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் போச்சு. கேள்வியாக வருகிறது என்னன்னா, நீங்க எம்பிசியில இருக்கிற பட்டியலை பிசிக்கு மாற்ற முடியாதுங்கிற உங்க கோரிக்கை நியாயம்னா அருந்ததியருக்கு நீங்க என்ன நியாயத்தை முன்வைக்கிறீங்களோ தேவேந்திர குல வேளாளர் நீங்க வந்து பிசியா மாத்துங்கிற அதே மாதிரியான கோரிக்கை இல்ல அது ரெண்டு வேற. இங்க பாருங்க, முதல்ல இந்த அருந்தியர் இடஒதுக்கீடு சொல்றேன். நீங்க வந்து அருந்தியருக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்துருங்க. 200 பாயிண்ட் ரோஸ்டர் வந்து கட் பண்ணுங்க. இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடியது 100 பாயிண்ட் ரோஸ்டர். தமிழ்நாட்டில் நீங்கள் 200 பாயிண்ட் ரோஸ்டர் கொண்டு வந்துட்டீங்க. என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு அருந்தியருக்கு போயிருக்கு. எஸ்சிக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் வரும். செகண்ட் பாயிண்ட் எஸ்சிக்கு போகும். இப்பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா செகண்ட் போஸ்ட்டை வந்து நீங்கள் எஸ்சி கொடுத்துட்றீங்க. இதுதான் வந்து பிரச்சனையே. இப்போது நீங்கள் எஸ்சி 14 பேரில் கூட 15% இடஒதுக்கீடு எஸ்சிகளுக்கு வந்து போட்டியிடக்கூடிய இடத்துல கொண்டு வந்து 3%காரரை கொண்டு வந்து முன்னுரிமை கொடுத்து வச்சதுனால ஒரு இடம் எஸ்சிக்கு வருது. அது எஸ்சி அருந்திற்கு மட்டும்தான் போகும். மற்ற எஸ்சிகள் போராட முடியாத அளவுக்கு இருக்குது. இதே சான்ஸ் முஸ்லீமுக்கு நீங்கள் கொடுக்கல, கிறிஸ்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இடஒதுக்கீட்டுக்கான எண்ணிக்கையோ பெர்சன்டேஜோ அதிகப்படுத்துகிற போராட்டத்தை நடத்தலாமே. மீண்டும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கல. நீங்கள் அதை புரிஞ்சுங்க. அதாவது 3% நீங்கள் கொடுங்க, 100ல் 3 எடுத்து கொடுங்க. நீங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன் மீண்டும் அவர்கள் 15க்குள்ள போட்டியிடணும் பதில் சொல்லுங்க. அது அநீதியா இல்லையா? 69% இடஒதுக்கீடு முடிந்தது போக மீதம் இருக்கிற பொதுப்பட்டியல்ல இந்த 69% இருக்கிற ஆட்களும் திரும்ப போடலாம். ஏன் வந்து எஸ்சி அப்படி இல்ல? இவனும் பாருங்க, நீங்க அருந்திருக்கு பொதுப்பட்டியல்ல போட்டியிடுவதற்கான எல்லா வாய்ப்பும் இந்த 69% இடஒதுக்கீடு உண்மைதானா? இங்க பாருங்க, நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த விடுதலைக்காக பாடுபடக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் அருந்தியர்களுடைய பொருளாதாரத்தை விட தேவேந்திரனுடைய வாழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஆதிராவிடோட வாழ்நிலை இன்னும் மோசமாக இருக்குது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அவங்களா அருந்தியர்களாவது வந்து முனிசிபாலிட்டிலையும் நகராட்சியிலையும் மற்ற இடத்துல வந்து வேலை செஞ்சு 5000 10,000 அரசு சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் வந்து வெறும் 100 ரூபா 50 ரூபாய்க்கு கூலிக்கு போய்கிட்டக்கூடிய எத்தனையோ தேவேந்திர வேளாளர்கள் இருக்கிறாங்க. இன்னும் நெல்வைகளில் வந்து அழுக்கு துணியோடு கட்டிட்டு சேத்துக்குள்ளே போய் இறங்கி தஞ்சாவூர்லையும் திருவாரூர் நாகப்பட்டினத்துலையும் திருநெல்வேலியும் சேத்துக்குள்ளே பயன்படக்கூடியவர்கள் தான் தேவேந்திர வேளாளராக இருக்கிறாங்க. அதே போல் வடக்கு மாவட்டம் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த இதுக்கு பதில் சொல்லுங்கள். இடஒதுக்கீடு அருந்தியர்களுக்கு 3%, 3 நிறுத்த போகிறீங்களா? ஒட்டுமொத்தம் 18 கொடுக்குறீங்களா? நான் ஒட்டுமொத்தம் 18 கொடுக்காதுன்னு சொல்கிறேன். இதுதான். இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த அரசாங்கத்தில் புரிஞ்சுக்கல. அதைத்தானே இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி, அதே ஒரு கேள்வி நான் திரும்ப முன்வைக்கிறேன். 69% இடஒதுக்கீட்டுக்குள் ஏற்கனவே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வந்த பிறகு நீங்க மீதம் இருக்கிற பொதுப்பட்டியலுக்கு போகாதீங்கன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களாங்கிறதா என்னோட கேள்வி. இல்லை, இது வந்து நீங்க பாதிக்கப்பட்டவங்களை மீண்டும் துண்டாடுறீங்க. நீங்க அதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு அது ஜெனரல். அது ஏங்க பொதுப்பட்டியலுங்கிறது இந்தியா முழுவதும் இருக்குது. நீங்க அருந்தியர் நீ தனியா பிரிச்சீங்க, 3 நிறுத்துங்க. நீங்க மீண்டும் 15 கொண்டு வரீங்க. அருந்திக்கு அப்புறம் எதுக்கு உள்ளோடு கொடுக்குறீங்க? இல்லைன்னா எதுக்கு மீண்டும் உள்ளோடு தேவை? எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அதை ஆதரிக்கிறாரு. ஏன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் இடஒதுக்கீடு ஆதரிப்பதற்கான அதே இல்ல நீங்க சொல்ற அதே மாதிரியான ஒரு காரணத்தை அவரும் முன்வைக்கிறார். தொடர்ச்சியாக அருந்ததியினருக்கான சமூக பலன்கள் முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான உள்ளிடஒதுக்கீடு காலத்துல கட்டாயம் அப்படிங்கிறார். மனச்சாட்சியோடு பேசுவது ஒன்று, மனச்சாட்சியை வித்துவிட்டு பேசுவது ஒன்று, மேடைக்காக பேசுவது ஒன்று, நியாயத்தை பேசுவது ஒன்று. புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்றுமே நியாயத்தை மட்டுமே பேசுவேன். நான் வந்து அந்த மீட்டிங்கில் அவங்கெல்லாம் என்ன ஐடியா, கலைஞர் வந்து திருமாவளவனும் ரவிக்குமாரும் என்ன ஐடியாவோட வந்தாங்க, அந்த மீட்டிங்கில் என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மீட்டிங்கில் வந்து உள்ளுதுக்கு எதிர்ப்பதற்காகத்தான் வந்தாங்க. ஆனால் வந்த பிறகு அவங்க மாறினாங்க. ஏன்? அது அவங்க தான் கேட்கணும். நீங்கள் வரலாற்றில் செய்த அவர் மிகப்பெரிய பிழை அது. எப்படி அது வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த 18% மக்கள் இன்னைக்கு அம்பேத்கரை வந்து எதுக்காக வந்து பட்டியலில் போட்டார்? தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகக்கூடியவர்கள், சமூகத்தில் வந்து கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்களை வந்து இடஒதுக்கீட்டை வந்து நீங்கள் வந்து சப்டிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமுதாய பாடுபடக்கூடிய தலைவர்கள் எல்லாருடைய ஆலோசனை கேட்டிருக்கணும். இதே மாதிரி இடஒதுக்கீடு ஆந்திரா கொடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிடுச்சு. பஞ்சாபில் கொடுத்தாங்க, வந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ கூட நான் சொல்கிறேன், 3% இடஒதுக்கீட்டை தனியாக அவர்களுக்கு மட்டுமே
அந்த 3% வேறு யாரும் போட்டியிட முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் அதே அருந்தியர்கள் அந்த 3% இடஒதுக்கீட்டையும் அனுமதித்து கொண்டு பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவேந்திர வேளாளருக்கோ ஆதரவாளருக்கோ இருக்கக்கூடிய அதுக்குலையும் பங்கு போட வந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கான போராட்டம் தொடரும். இப்போ இந்த இதுவரைக்குமான பேசின எல்லா பேச்சுக்கள்லையுமே தீண்டத்தகாதவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தி விட்டு தேவேந்திர குல வேளாளரை இனி தலித் என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அது தேவேந்திர வேளாளர் மட்டும் சொல்ல, இந்தியா முழுமைக்குமே இந்த எஸ்சிங்கிற வார்த்தையை எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். எல்லாருமே இந்த எஸ்சி என்ற வார்த்தையால் எந்த விதமான பெருமதியும் அவர்கள் அடையவில்லை. எஸ்சி என்ற பட்டியல் தயாரித்து அதன் காரணமாக அந்த சமூக ஒட்டுமொத்தமான சமுதாயம் எந்த விதமான வளர்ச்சியும் அடையவில்லை. இல்லை, அது வளர்ச்சி அடையலைங்கிறதுனால தான் அந்த சமூகத்துக்கான பாதுகாப்புக்காகவே அது உருவானது இல்லை. அது ஒன்று தான். அதுவே அந்த சமுதாயத்துக்கான எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கல. அதில் இப்போ நான் புதிய தமிழகம் கட்சி தேவேந்திர வேளாளர்களுடைய தளத்தின் மீது அமைந்த காரணத்தினால் அந்த மக்கள் இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை காட்டிலும் சமூகத்தினுடைய பெருமிதமும் சமூகத்தினுடைய வளர்ச்சியும் தான் முக்கியம் என்ற காரணத்தினால அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற காரணத்தினால முதல்ல இந்த எஸ்ஐ பட்டியலிருந்து தேவேந்திர வேளாளர்களை நீங்கள் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். ஆச்சா, இதே தான் நான் ஆதிராவிடருக்கும் சொல்லுவேன், இதான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இதுதான் இந்தியா முழுவதும் நான் இன்னும் சொல்ல போறேன். நீங்க சொன்னீங்க அருந்ததியர்களை விடவும் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு தஞ்சாவூர் பக்கம் இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. வாழ்வாதாரமும் பிழைப்பதற்கான வழியுமே இல்லாதவர்களுக்கான சமூக பெருமிதம் குறித்து ஏன் கிருஷ்ணசாமி கவலைப்படுது? ஏன் பெருமிதம் இல்லாம எந்த சமுதாயம் வளர்ச்சி அடைய முடியும்? அது சாதி சார்ந்த பெருமிதமாங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல, அதாவது உழைப்பு சார்ந்த அவங்க வர்க்க சார்ந்த பெருமிதம். அது நீங்க இதைத்தான் இடைச்சாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, வர்க்கம் சார்ந்த ஒரு தன் சாதி மீதான பெருமிதத்தை இடைச்சாதிகள் தூக்கி நிறுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து என்னுடைய சாதியை நான் பெருமிதமாக பார்க்கிறேன். அவங்க பார்க்கும்போது இவங்களும் பார்க்கணும். இல்ல, நீங்க தேவர்னா நான் தேவேந்திர வேளாளர்னு சொல்லணும், நீ வன்னியர்னா நான் சாம்புவர்னு சொல்லணும், நீ கொங்கு வேளாளர்னா நான் அருந்தியர்னு சொல்லணும். அதுக்குண்டான உத்வேகத்தை நான் கொடுத்தாகணும். என்ன மாதிரியான உத்வேகம் அது? அதை கொடுக்க பெயரை மாற்றுவதனால என்ன உத்வேகம் வரும்? பெயரை மாற்றுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆளுக்கு புழுகாண்டின்னு பேர் வைக்கிறதுக்கும் புகழேந்தின்னு பேர் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? பெயர் வைப்பது என்பது இண்டிவிஜுவலோட பெயர். ஆனா ஒரு சமூகத்துடைய பேர் மாத்திக்கிறாங்க. அதாவது கள்ளர் மகர அகமுடையார் 3 பேர் தேவர்னு பேர் வச்சுக்கிறாங்க. கொங்கு வேளாளர்கள் பேரை மாத்திக்கிறாங்க. சாணார் கிராமணியர் என்பவர் நாடாள பேர் மாத்திக்கிறாங்க. வன்னியர் பேர் மாற்ற தமிழ்நாட்டில் பேர் மாற்ற எல்லாமே செட்டி என்பது செட்டியாராயிருக்கிறார்கள், வன்னியன் என்பது வன்னியராயிருக்கிறார்கள், வேளாளர் என்பது வேளாளராயிருக்கிறார்கள், மறவன் என்பது மறவராயிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் நான் ஏன் சமூக நீதி இந்த திமுக அண்ணா திமுக கடைப்பிடிக்கல, அவர்கள் இந்த எதிர் திசையில் போயிட்டாங்கன்னு சொல்கிற காரணம், சட்டமன்றம் 96 இருந்தபோது நான் ஒரு முறை பேசினேன். நீ எல்லா இடஒதுக்கீடும் கவுண்டர் இடஒதுக்கீடு வாங்குறாங்க, தேவர் முக்குலத்தோடு வாங்கிக்கிறாங்க, வன்னியர் வாங்கிக்கிறாங்க, எல்லாரும் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இரு விகுதி இருக்குதே, பள்ளன் என்றும் பறையன் என்றும் சக்கலின் என்ற இன் விகுதி கூட உங்களால் மாற்ற முடியாது. அதுவும் கூட உனக்கு அதிகாரம் கிடையாது, ஸ்டேட்டுக்கு அதிகாரம் கிடையாதா அப்படின்னு கேட்டான். வீரபாண்டி யாரும் சொன்னார், இந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது சொன்னார். அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னேன். எத்தனை வயசு? 21 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மேலே 3 தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்க, எழுதிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த நாட்டில் நீங்க அதில் தான் சமூக நீதி இல்லைங்கிறேன். நீங்க ஒரு கொங்கு வேளாளருக்கோ ஒரு முக்குலத்தோருக்கோ தேவருக்கோ மறவருக்கோ கொடுக்க மரியாதை, ஒரு நாடாருக்கு இருக்கிற மரியாதையை நீ ஒரு ஆதிராவிடர் நீங்க பள்ளன் என்றும் பறையன் என்றும் சக்கிலி என்றும் அழைக்க வேண்டும் என்று இன்விகுதியை அழைக்கணுங்கிற மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ள இருக்குது. அவர்களை ஏன் அப்படி அழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருணாநிதிக்கோ அல்லது எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ தோணலையே. நாங்கள் சுட்டி காட்டின போதும் கூட அதை அவங்க மனசுல உள்வாங்கிக்கலையே. அப்ப நீங்க சமூக நீதி எந்த இடத்துல நிக்கிறீங்க? எதுக்காக நீங்க திராவிடம்னு பேர் வச்சுக்கிறீங்க? இல்லை, இப்போது பெயரை மாற்றுவது அப்படிங்கிறது அதுல ஒரு வகை. இப்போ அடுத்து கிருஷ்ணசாமி என்ன கேட்கிறார் என்றால், நாங்கள் எஸ்சியே இல்லை, எங்களை பிசிக்கு மாற்றுங்க அப்படின்னா, சாதிய கட்டுமானத்தின் அடிப்படையில் உருவான சாதி பிரிவுகள் இது எல்லாவற்றையும் இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு அதை பிசிக்கு மாற்றுங்கிற ஒரு கோரிக்கை நியாயம். அதாவது 1917 ஆங்கிலருடைய காலத்தில் சாணார் என்று அழைக்கப்படக்கூடிய நாடார் சமுதாயத்தை பஞ்சமர் பட்டியலில் வச்சுருந்தாங்க. இங்கிருந்து பிரிவு கவுன்சில் வரையிலும் போயும் கூட எங்களை பஞ்சமர் பட்டியலிருந்து எடுன்னு சொன்னாங்க. அவர்கள் அந்த பட்டியலை அவங்க சேர்த்திருந்தால், அதிலிருந்து வெளியே வராமல் இருந்தால், இன்றைக்கி ஒரு மெர்கன்டைல் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி மேலே வந்திருக்க முடியாது. நாங்கள் இப்போ மட்டும் இல்லை, இந்த கோரிக்கை நான் இன்றைக்கி வைக்கல. நாங்கள் நாங்கள் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து இந்த எஸ்சி பட்டியலிருந்து என்னைக்காவது வெளியேறணும், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கிறோம். இது நான் உங்கள்கிட்ட வெளியே பேசாம இருக்கலாம். ஆனால் நாங்கள் கட்சிக்குள்ளே பேசுகிற போது
நாம் முதல்ல இந்த எஸ்சி என்ற முத்திரையோடு இருந்தால் உன்னால் இந்த சமூகத்தில் ஒரு படியும் கூட முன்னேற முடியாது. அதுதான் இந்து சமுதாயத்தினுடைய விதி. எனவே அதிலிருந்து வெளியேறணும்னு சொல்கிறோம். எனவே தேவேந்திர வேளாளராக முதல்ல வெளியே வர்றபோது ஏற்கனவே வந்து எஸ்சி இருந்தவங்க இல்லை, எஸ்சி யாருக்குமே கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு விதமான சமூக கொடுமைகளுக்கு ஆளான பல்வேறு விதமான மக்களை வந்து எல்லாத்தையும் ஒருங்குபடுத்தி ஒரு பட்டியல் தயாரித்தார். தப்பாக பண்ணிட்டாங்க. அதை வந்து ஷெட்யூல்டு கிளாஸஸ் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக ஷெட்யூல்டு காஸ்ட் என்று ஒரு தவறுதலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஷெட்யூல் கிளாஸாக இருந்தால் இந்த மோதல் கூட வந்திருக்காது. அது தமிழ்நாடு அரசாங்கம் நிறுத்த பண்ணிட்டாங்க. 1980 வந்து பத்மநாபன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிற போது அவர் என்ன பண்ணிட்டாரு, பட்டியலின பிரிவு என்ற மக்கள் இருந்திருந்தால் அதுக்குள்ளே கூட பல மோதல் இருந்திருக்காது. வந்தோடனே எல்லாத்தையும் ஆதிராவிடர்னு மாற்றிட்டார். அதுலேயும் ஒரு பிரச்சனை. அதாவது ஆதிராவிடரை ஆதிராவிடர் என்று அழைப்பதில் யாருக்கும் ஆட்சேபணம் கிடையாது. ஆதிராவிடர் அல்லாத தேவேந்திர வேளாளரையும் ஆதிராவிடர் அழைக்கணுங்கிறது தான் நம்முடைய அடையாளம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. ஏன் அவங்க ஆதி திராவிடர்கள் அந்த நேம கோட் பண்றதுக்கான காரணமே இதை நீங்க திராவிட மண்ணாக கருதுகிறீர்கள், இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளாக இருப்பவர்களால அவர்கள் ஆதி திராவிடர்கள் நீங்க நேம் பண்றீங்க. இல்ல அது இல்ல, அது வந்து தவறு. அது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா நீங்க? எல்லாரும் ஏத்துக்கணும்ல. ஏன் அப்ப நீங்க எல்லாத்தையும் பிசிலாம் வந்து திராவிடர்னு பேர் வச்சுக்கணும்ல நீங்க? ஏன் ஆதிராவிடன் பிரிச்சிங்க? திராவிடர் நீங்க பேர் வைக்கணும். முதல்ல வந்து திராவிட சொன்னீங்கல்ல, ஆதி திராவிடர்ல சொல்லிக்கங்கன்னு சொன்னீங்க. இல்ல அதனால நான் இல்ல ஆதிராவிடர் என்று தங்களை அழைத்துக்கொள் பெருமையோடு அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிரிவில் இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதிராவிடர் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களை ஆதிராவிடர் என்று அழைப்பதற்கு யாரும் எதிர்ப்பு கிடையாது. அவர்கள் தங்களை ஆதிராவிடர் என்று அழைப்பது பெருமையாக கருதுகிறார்கள். அதை நான் மதிக்கிறேன். ஆனால் நாங்கள் தேவேந்திர வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க எதுக்கு நீங்க அதை மறுக்கிறீங்க? நீங்க ஆதிராவிடம் தான் சொல்றீங்க அப்படின்னு எதுக்கு அருந்தீர்னு வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்க? அதை விட நாங்கள் இந்த திராவிட இயக்கம் நீங்க வந்தது திராவிடத்தை ரெண்டா உடைக்கிறதுக்கு வந்தீங்களா? திராவிடத்தில் ஒன்று சேர்க்க வந்தீங்களா? ஏன் நீங்க மீது ஆதிராவிடர் ஆக்குறீங்க? எல்லாத்தையும் கவுண்டர் பேர் வேண்டாப்பா, நாயுடு வேண்டாம், வன்னீர் வேண்டாம், முக்குலத்தோர் வேண்டாம், எல்லாம் வேண்டாம், நம்ம வந்து திராவிடர்களாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க அதுக்குண்டான முயற்சி எடுத்துருக்கணும்ல 50 வருஷத்துல. அதை விட்டு போட்டு மீண்டும் எல்லாம் துண்டாடிட்டீங்க நீங்க. இல்லை, இப்போது ஆதி திராவிடர்கள் தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், தேவேந்திர குல வேளராக பயன்படுத்துங்கள்னு சொன்னது பிறகு நீங்க பேர் மாத்துகிறதுங்கிறது உங்க கோரிக்கை. இல்ல அது வந்து இப்பொழுது வந்து அரசாங்க கெசெட்ல இருக்கிற பேரை நீங்க உங்களுடைய பேராக மாற்றுறீங்க. முதல்ல எஸ்சி என்பது சொல்றதுல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு, ஃபேஸ் பண்றாங்க. உளவியல் சிக்கல் இருக்கு. எஸ்சிங்கிறது மீனிங் இல்லை, எம்பிசிங்கு அர்த்தம் இல்லை, பிசிங்கு அர்த்தம் இல்லை. கம்ப்ளீட்டாக அந்தந்த சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீட்டு அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுத்துருங்க. அதுதான் வந்து சமூக நீதியாக இருக்க முடியும். அதுதான் சமூகங்களுக்குள்ள பிரச்சனையே தான். இடஒதுக்கீடு எல்லாரும் வாங்குறாங்க, பிசி வாங்குறீங்க, எம்பிசி வாங்குறீங்க. ஏன் அப்போ ஒருத்தர் மட்டும் கேள்வி வச்சுக்கிறீங்க? எல்லாத்தையும் ஒரே பட்டியல் ஆக்கிருங்க, எல்லாரும் ஒரே பட்டியல் ஆக்குங்க. இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி மரியாதை. தேவேந்திர குல வேளாளர் சொல்றேன், இடஒதுக்கீடு தேவேந்திர குல வேளாளர்களுக்கான முடிவை எடுப்பதற்கான தார்மீக ஒற்றை ரெப்ரசன்டேட்டிவாக எப்படி கிருஷ்ணசாமியை கருத முடியும்? திராவிடர்களுக்கெல்லாம் ஒற்றை ரெப்ரசன்டேட்டிவ் திமுக எப்படி இருந்தது? தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் பிஜேபி எப்படி இருக்கு? இல்ல, இப்ப என்னுடைய கேள்வி, தொழிலாளர்களுக்கெல்லாம் தேர்தலில் போட்டியிட்டு தங்களினுடைய கொள்கைகளை முன்வைத்து ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு அமர்வதன் மூலமாக நாங்கள் அந்த மக்களினுடைய பிரதிநிதிகள் அவங்களை தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். என்னுடைய கேள்வி, நான் சட்டம் தனியா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நானே வந்திருக்கிறேன். 96ல் கட்சியை துவங்குவதற்கு முன்பாக தனிச்சு போட்டியிட்டு ஓட்டப்பட்டதால் வெற்றி பெற்றது. தேவேந்திர குல வேளாளர்களுடைய உரிமைகளுக்காகவே பல்வேறு அமைப்புகள் அந்த தென் தமிழகம் முழுக்க இருக்கிறார்கள். எல்லோரும் இதே கிளைம் பண்றாங்களேன்னு கேட்கிறேன் நான். இது அது வருவாங்க, அது அதை பற்றி எனக்கு தப்பு இல்லையே, அவங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லலையே. எல்லா அமைப்புகளும் அதுதான் கேட்பாங்க, வேற மாற்றி கேட்க மாட்டாங்க. முதல்ல தேவேந்திர குல வேளாளர்களுக்கான இடஒதுக்கீட்டை கோருகிறார் கிருஷ்ணசாமி. ஏன்னா இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டாம்னு தொடர்ச்சியாக தனக்குத்தானே நிறைய முரணாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேசியிருக்கீங்க. இல்லை, அது வந்து ஒரு இடத்துலையும் கூட நீ காமிக்கவே முடியாது. எஸ்சி பட்டியலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எஸ்சி பட்டியலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டை இழக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. சில அமைப்புகள், மதுரையை மையமாக வைத்து செயல்பட்ட சில அமைப்புகள் எங்களுக்கு இடஒதுக்கீட்டே இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களை வந்து எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று சொல்லுகிறார். அப்படி நான் சொல்லுகிறேன். நாம் அப்படி ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஸ்டெப் போகணுங்கிறது இல்லை. நாம் வந்து இடஒதுக்கீடு, அதாவது வந்து எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறலாம், நமக்கு தேவேந்திர வேளாளருக்கான இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக பெறலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. தேவேந்திர வேளாளர் என்ற பட்டியலை வச்சுட்டே கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஆர்குமெண்ட். இல்லை, எந்த காலத்தும் எப்பொழுதும் முரண்பாடே கிடையாது. ஏன் வந்து பட்டியலத்தை சேர்ந்த குஜராத்தில் பட்டியல் என்ற பெயரை வச்சு பட்டியல் இருந்தவர்கள் போராடுறாங்க, பட்டியல் கொடுன்னு சொல்கிறாங்க.
ஜாட் போரா ஹரியானால ஜாட் போராடுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து தேவேந்திர வேளாளர் கேட்டா மட்டும் உங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு வந்து கஷ்டம் வருது. தேவேந்திர வேளாளருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ங்கிற பார்வையா வர மாட்டேங்குது உங்களுக்கு. சாதிய கட்டமைப்புல வந்து தனக்கு மேல இருக்கிறவன் தன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறான் அல்லது அந்த பார்வையை பார்க்கிறான்ங்கிறதுக்காக அதுல இருந்து வெளியேறுகிறதுங்கிறது வேற. ஆனால் எஸ்சிங்கிற அந்த அமைப்பை மாற்றுங்கிறது வேற. எஸ்சியில இருந்து என்ன மட்டும் விடுவிச்சு பிசி ஆக்கிருங்கிற இல்ல அப்படி நான் சொல்ல நான் முதலே சொல்லிட்டேன். எல்லாரும் இந்த எஸ்சி என்ற வார்த்தையே வந்து இந்தியாவுடைய கெசட்டிலிருந்து நீக்கணுங்கிறது என்னுடைய பொதுவான கண்ணோட்டம். ஆனால் அது எத்தனை பேர் உடனடியாக தயாராக இருப்பார்கள் என்பது அடுத்த கட்டம். இதில் தயாராகக்கூடியவங்களை முன்னணி சக்தியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களில் உழைக்கக்கூடிய மக்களில் வேளாண்மையை வந்து முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் இந்த கட்டளைக்கு, இந்த வேண்டுகோளுக்கு, இந்த லட்சியத்துக்கு வந்து தயாராகிறாங்க. இப்போ வந்து ஒரு இது வைக்கிறோம், அதாவது வந்து ஒரு முட்டையை வந்து கோழி அடை வைக்குது. ஒரு குஞ்சு முதல்ல வரும், இன்னொன்று குஞ்சு லேட்டாக வரும். அதுக்காக இந்த குஞ்சு அமைப்பு வச்சிருக்க முடியாது. அதனால் முதல்ல வெளிவரக்கூடிய குஞ்சு வெளியே வரட்டும், அது வந்து இருக்கட்டும், இன்னொரு குஞ்சு அடுத்து பொறிச்சு வெளியே வரட்டும். ஆனால் தேவேந்திர வேளாளர்கள் முன்னாடி வர்றாங்க, இதை பார்த்து மற்றவங்கெல்லாம் வெளியே வருவாங்க. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை நோக்கி பயணிக்கிறாரா கிருஷ்ணசாமி? சமூக நீதி என்பது வெறும் கிளிப்பிள்ளைகளைப் போல வெறும் இடஒதுக்கீட்டை மட்டும் பேசுவதல்ல, வெறும் இந்தி எதிர்ப்பு பேசக்கூடியதல்ல, வெறும் மான சுயாட்சி பேசக்கூடியதில்லை. இந்த நாட்டினுடைய உழைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கடந்த 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனை பேருக்கு எத்தனை லட்சக்கணக்கான நிலங்களை வந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். வெஸ்ட் பெங்காலில், கேரளாவில் நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் நிலமற்ற விவசாயிகளுக்கு எத்தனை பேருக்கு நிலம் கொடுத்தீங்க? அவங்க தானே வந்து நெல்லின் மக்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் நிலத்தை பகிர்ந்து கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பொருளாதார சமத்தை பேச முடியும்? எனவே தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, பொருளாதார விடுதலை என்பது வந்து நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதிலிருந்து துவங்க வேண்டும். அந்த மக்களுக்கு வந்து எல்லா வேலை வாய்ப்புகளிலும் முன்னுரிமை தரப்பட வேண்டும். ஸோ இது போல வந்து இவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு எதுவுமே வந்து கான்கிரீட்டாக செய்யலை. இலவச நீ வேணா மிக்சி கொடுத்துருக்கலாம், நீங்கள் கிரைண்டர் கொடுத்துருக்கலாம், கேஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் இதை பயன்படுத்துவதற்கு உண்டான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு உண்டான வாழ்வாதாரங்களை இவர்கள் உருவாக்கி தரல. இடஒதுக்கீடு நேச்சுரலாக கான்ஸ்டியூஷன் படி வருதே தவிர, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இந்த மாநில அரசு இந்த திட்டங்களை தீட்டியதன் மூலமாக இவருடைய வாழ்வாதாரங்கள் மாற்றியமைக்கப்படுதுங்கிறது ஒன்றை சொல்ல முடியாது. எம்ஜிஆருடைய காலத்தில் வேணால் நான் சத்துணவு கொடுத்தோன்னு சொல்லலாம், திமுக காலத்தில் நாங்கள் இதை கொடுத்து எதுவும் சொல்ல முடியாது ஆச்சுங்களா. இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கு, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இவர்கள் வந்து எதுவுமே செய்யலை. அவங்க ஆட்சியில் அதிகாரத்தை இருக்கணும், ஒரு குடும்பம் ஒருத்தர் மாதிரி இன்னொரு அதிகாரத்தில் உட்காந்து தான் பார்த்தாங்களே தவிர இந்த குடும்பங்களை வந்து பொருளாதார விடுதலை பற்றி அவர்களுக்கு சிந்தனையே கிடையாது. வர்ணாசிரம முறையை, வர்ணாசிரம கட்டமைப்பை இப்போதும் நியாயப்படுத்துகிற, அதை தனது இந்து வாழ்வியல் என்று பகிரங்கமாக முன்மொழிகிற பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை அழைத்து தேவேந்திர குல வேளாளரை பெயர் மாற்றம் உள்ளிட்ட சமூக மதிப்புக்கான விஷயமாக எப்படி கிருஷ்ணசாமி அவர்களால் செய்ய முடியாது? எந்த புள்ளியில அமித்ஷா, துக்ல குருமூர்த்தி அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள் ஒன்றிணைகிறார்கள்? அதாவது பட்டவர்த்தனமாக வந்து சமூக நீதி பேசி 50 ஆண்டு காலம் வந்து 2 கட்சிகள் இந்த மக்களை வஞ்சித்து விட்டன, ஏமாற்றி விட்டன. எனவே அந்த மக்கள் வந்து சமூக நீதி, அவர்கள் வந்து குறைந்தபட்சம் இந்த சமுதாயத்தில் வந்து தங்களுடைய பெயர் மாற்றம் தங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்று கருதுகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இவருடைய வளர்ச்சிக்கு குந்தகமாக இருக்க மாட்டார்கள் என்று கருதுகின்ற காரணத்தினால் அவர்களோடு உறவு வைத்துக்கலாம். அவர்களுடைய எல்லா விதமான கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் கிடையாது. 1998 இதே பிஜேபியோடு அதிமுக கூட்டணி போச்சு, 99 திமுக போச்சு, 2000 ஸோ மாறி மாறி திமுகவும் அதிமுக. என்னுடைய கேள்வி புதிய தமிழகம் பாஜகவோடு கூட்டணி வைப்பது குறித்து கூட அல்ல. என்னுடைய கேள்வி அரசியல் சித்தாந்த ரீதியா திமுகவோ அதிமுகவோ பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் பாஜகவினுடைய அரசியல் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயர் மாற்றும் நிகழ்வுக்கு அமித்ஷாவை அழைத்து அவர் அடிப்படையில் அவர் தலைமையில் அந்த கோரிக்கை வைக்கிற அந்த நிகழ்வு தானே கேட்க இல்லை. அவர் அது அமித்ஷா அவர்களை அழைப்பதால் எந்த விதமான தவறும் கிடையாது. ஒரு மூத்த குடிமக்களுடைய தங்களுடைய அடையாள மீட்பை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதை வந்து நாம் வரவேற்றாகும். தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாள மீட்பு போருக்கு யார் கரம் கொடுத்தாலும் அவர்களை வந்து நாங்கள் வரவேற்க தான் செய்வோம். ஒரு வகையில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான என்ன சொன்னா, நீங்க திமுக கொடுக்கல, கரம் கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, கம்யூனிஸ்டுகள் கொடுக்கல,
அப்பொழுது வந்து இன்னொரு கரம் தூரத்திலிருந்து வருகின்ற பொழுது அதுதான் நாங்கள் வந்து இந்த சாக்கடையிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு முதல் படிக்கட்டாக கருதுகின்ற பொழுது இன்னொரு கரம் வருகின்ற பொழுது அதை வந்து வரவேற்கத்தான் செய்யணும். தென் தமிழகத்தில் நீங்கள் குறிப்பிட்ட தேவேந்திர குல வேளாளர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகளில் இடதுசாரிகள் வந்து முன்னின்றார்கள். அதை உங்களால மறுக்க முடியாது. ஏன் இடதுசாரிகள் ஒன்றும் குறை சொல்லவில்லையா? பக்கத்துல வரலன்னு நீங்க சொல்றீங்களா? அதனால கேட்கறேன். அதாவது அடையாள மீட்பில் வரல. ஓகே. இப்போ இந்த அவர்கள் வந்து இதில் தான் நின்றுருக்காங்க. இதில் நீங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு நின்றுருக்காங்க தவிர அடையாள மீட்புக்கு நீ யாரும் வரல. உத்தபுரம் சுவர் பிரச்சனைகள் கிருஷ்ணாமி அவர்களோட துணை இல்லை, அதாவது வந்து எல்லாம் இப்போ ரொம்ப லேட், வெரி லேட்ஸ். அவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் நடத்தி முடிச்ச பிறகு வந்து டோக்கனாக வந்தாங்களே தவிர அதாவது வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே நான் ரெட்டை டம்ளர் போராட்டம் நடத்துகிற போதும் கூட அதை மரராஜன் அவர்கள் விமர்சித்தார். அதுக்கு பிறகு 2 மாதம் கழிச்சு தான் வந்து அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டார். அதை திண்டுக்கல் வந்து மாநாடு போட்டாங்க. சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து பேசின ரெட்டை டம்ளர் அரசாங்கம் ஒழிக்கலைன்னா நாங்கள் ஒழிப்போம்னு சொன்ன போதும் கூட விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க ஏற்றுட்டு வந்தாங்க. பல விஷயங்கள் வந்து ஒற்றுமை இருக்குது, அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இன அடையாள மீட்புக்கான போராட்டத்தை திமுக அதிமுக பெரிய லெவல்ல கை கொடுக்காத காரணத்தினால் ஒரு வகையில் பாஜகவை தமிழகத்தில் காலூன்று அழைக்கிற முயற்சியை புதிய தமிழகம் எடுக்கிறதா? பாஜகவை காலூன்று அழைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற யாரும் நாங்க கூப்பிட்ட வேற யாரும் வரல. பாஜக வந்தாங்க, அதனால அவங்க கூட போய் நிக்கிறோம்னு பதில் சொல்லிருக்கீங்க. அதனால எப்படி சொன்னேன்? திமுக அதிமுக உள்ளிட்டவர்களை அழைச்சோம், இடதுசாரிகள் உட்பட யாருமே இங்க வரல. நீங்க அது மாற்றி சொல்லக்கூடாது. அதாவது அடையாள ஒரு குறிப்பிட்ட நாங்கள் வந்து புதிய தமிழகம் அழைக்கல, மதுரையை மையமாக கொடுத்த ஒரு என்ஜிஓ அவர்கள் வந்து தேவேந்திர வேளாளர் என்று அடையாளப்படுத்தி ஒன்று செய்கிறாங்க. அப்பொழுது வந்து ஆட்டோமேட்டிக்காக தங்களுக்கு வந்து திமுகவோ அண்ணா திமுக சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர் வந்து குரல் கொடுக்குறாரு. சட்டமன்றத்தில் இவங்க வந்து திமுக பதில் சொல்ல, அண்ணா திமுகவும் பதில் சொல்ல, வெளியேறத்தான் வேண்டியதை தவிர ஒன்றும் காங்கிரீட்டாக ஒன்றும் பதில் சொல்ல. இதனால் காசு பணம் கிடையாது. இன்னும் சொல்ல போகிறேன், 2011 சட்டமன்றத்தில் கூட்டு சேர்றதுக்கு முன்பாக வந்து ஜூலை மாதம் 2010 ஜூலை 19ஆம் தேதி போயஸ் கார்டனில் சந்தித்தோம். அப்பொழுது என்னோடு பேராசர் அருணா ராஜகோபால் இருந்தார். 10 மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட 3 முக்கியமான கோரிக்கை தான் வச்சோம். ஒன்று, நீங்கள் வந்து பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் என்ற 6 பேரில் அழைக்கப்படக்கூடியவங்களை வந்து தேவேந்திர வேளாளர் என்று மொத்தம் 7 அதில் வந்து ஒரு பிரிவினர் மட்டும் ஒரு வார்த்தை விட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தேவேந்திர வேளாளர் தான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மேடம், அதுக்கு ஒரு அரசாணை தான் வேணும், நான் வந்தால் செஞ்சால் போதும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தோம். நாங்கள் வந்து முழுமையாக அதை வந்து நம்பி வாக்களித்தோம், கூட்டணி பண்ணோம். சங்கரங்கோல் சட்டமன்ற தேர்தல் வரையிலும் 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து அவங்க செய்யலை. மேடம் வந்து நான் இந்த மாதிரி வந்து நம்ம கோரிக்கை வச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே மேலே கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் இந்த இடைத்தேர்தல் முடிக்கணுன்னே நான் வந்து அறிவிச்சிடலாம். சங்கரன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகும் சொல்லு, நான் வந்து 110 கிராமங்களில் ஊராக போய் வந்து சங்கரன் சட்டமன்ற தேர்தலில் பாடுபட்டேன். ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு அரசிதழில் அறிவிக்கிறதுக்கு அவங்க முன் வரல. ஸோ இப்படி வந்து அதே போல் திமுக பிரிவில் நான் எத்தனையோ 5 வருஷம் நான் போராடிக்கிறேன். இப்படி ஆட்சியில் இருந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் திராவிடத்தின் பெயராலும் தமிழின் பெயராலும் ஒட்டுமொத்தமான வாக்குகளை வாங்கியவர்கள் பட்டவர்த்தனமாக இந்த மக்களுக்கு இதுதான் சமூகத்துக்கு எதிராக சொல்றேன். இவர்கள் சமூக அநீதி இழைக்கிற போது தேவர் கோவிச்சுக்குவாங்க, கவுண்டர் கோவிச்சுக்குவாங்க, வெள்ளாளர் கோவிச்சுக்குவாங்க அப்படின்னுக்காக நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? இடைஜாதிகள் மேல்தட்டு வர்க்கங்களை திருப்திப்படுத்துறது தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர இன்னொருத்தனை கை தூக்கி விட வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு, வரலாற்று கடமை இருக்குது. நம்ம சமூக நீதி இதுதான், கீழே இருக்கிறவங்களை மேல் தூக்கி விட்டா தான் சமூக பூர்த்தியாகுங்கிற லட்சிய கருணாநிதிக்கோ ஜெயலலிதாக்கோ எம்ஜிஆருக்கோ வரல. ஸோ நீங்கள் தேவருங்கிற பேர் மாற்றி கொடுத்தாரு, எம்ஜிஆர் தான் மாற்றி கொடுத்தாரு. வன்னியருங்கிற யார் மாற்றி கொடுத்தாங்க? எம்ஜிஆர் தான் மாற்றி கொடுத்தாரு. ஜெயலலிதா வந்து தேவருங்கிற பேர் ஜெயலலிதா அதுக்கு பிறகு காங்கிரீட்டை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாரி வாரி வழங்குறீங்க. ஒரு விவசாயத்தை மட்டுமே நம்பி தமிழை மட்டுமே பேசக்கூடிய தமிழ்குடி மருதநிலத்தை அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய மருதநில மக்கள், மல்லர்கள் மக்கள் தேவேந்திர வேளாளருக்கு ஒரு அடையாளம் சாதாரண ஒரு சொட்டு மையம் கூட செலவாகாது. நீங்கள் அதுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. வந்து உங்களுடைய மனசுக்குள்ள இவ்வளோ தூரத்துக்கு ஆன்டி தலித் சைக், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த சிந்தனை இருக்குது அப்படின்னா, அதுவும் தேவேந்திர வேளாளருக்கு எதிரான சிந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்கு யார் கரம் நீட்டினாலும் அதை புதிய தமிழகமும் வரவேற்கும். இல்லை, இந்த பயன்படுத்தப்பட்ட சொல்லாடல் ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லாடல். ஆன்டி தலித் சைக் அந்த சிந்தனை இருக்கு இல்லையா? இது ஒரு மண் சார்ந்து அந்த மக்களுக்காக மட்டும்தான் கிருஷ்ணசாமி போராடுவாரா?
குஜராத்தில் இருக்கிற தலித் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறைந்தபட்சமான ஊட்டச்சத்து குறைபாடிலிருந்து தடுப்பூசியிலிருந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. மாட்டுக்கறியை முன்வைத்து தலித்துகளுக்கு எதிராக நடைபெறுகிற படுகொலைகள் வட மாநிலங்கள் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் காரணமாக திரும்ப திரும்ப பாஜக முன்வைக்கப்படுகிற போது அதே பாஜகவை ஒடுக்கப்பட்டோருக்கான அடையாள மீட்புக்கான போராட்டத்திற்கு கிருஷ்ணசாமி அழைக்கிறார் என்றால் இந்த 2 புள்ளிகளை எங்க நிக்கிறீங்க நீங்க? இருக்கலாம். அதாவது அதையும் கண்டிப்போம், இதை ஆதரிப்போம். அவங்களை ஏன் கூப்பிடலங்கிறதுக்கு ஒரு காரணத்தை முன்வைக்கிறீங்க. அதாவது பாஜகவை நீங்கள் ஆதரிப்பதற்கு சொல்ல காரணம் அதுக்கு நேர் எதிராக இருக்கிறது. இல்ல, ஹரியானாவில் இங்க பாருங்க, அதாவது நாங்க பாஜகவினுடைய எல்லா விதமான கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டேன்னு நான் சொன்னேன்னா, ஆர்எஸ்னுடைய ஹிந்துவினுடைய எல்லா விதமான கொள்கையும் பஜரங்கனுடைய எல்லா விதமான கொள்கையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன்னா, அடையாள மீட்புக்கு ஒரு குரல் வருகிறது. ஓகே, அந்த குரல் எந்த குரலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதாவது இதனுடைய விளைவு எங்க? நீங்க 2 பேரும் சீட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் குற்றவாளிகளை நிற்கிறீங்க. திமுக அண்ணா திமுக குற்றவாளிகளை நிற்கிறீங்க. நான் உங்களை எப்படி தண்டிக்கிறது? உங்களை தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக பாஜகவோடு சேரலாம். நாங்கள் அப்படி நான் சொல்லவில்லை. நாங்கள் உங்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நீங்கள் பட்டவர்த்தனமாக ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். உங்களை எப்படி தண்டிப்பது? எங்களுடைய காலத்திலே தண்டிக்கணும், தண்டனை முடிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சீட் பண்ணிக்கிறீங்க. தமிழ் மக்களை வஞ்சித்துக்கிறீங்க. நீங்கள் சமநிலைப்படுத்திருக்கணும். குறைஞ்சபட்சம் முக்குலத்திற்கு தேவேந்திர வேடருக்கு மோதல்லாமையாவது நீங்கள் பண்ணியிருக்கணும். கொங்கு வேடருக்கும் அருந்தியிருக்கும் மோதல்லாமையாவது பண்ணியிருக்கணும். வன்னியருக்கும் ஆதிராவிடர் மக்கள் வடக்கு மாவட்டங்களுக்கு மோதல்லாமையாவது பண்ணியிருக்கணும். அந்த 3ஐயும் தடுப்பதற்கு கூட நீங்கள் போகல. தென் மாவட்டங்கள் கலவரம் வந்தபோது ஏன் உட்கார்ந்து வீடு ஊரா நீங்கள் பேசியிருக்கலாம்ல. உங்க ஊர் அந்த திமுக கிடையாது, அந்த ஊரில் அண்ணா திமுக கிடையாது, அண்ணா திமுக போயிருக்கலாம்ல. நீங்கள் திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஓட்டுக்கு வரணும், ஆட்சிக்கு வரணுங்கிறத தவிர உங்களுக்கு லட்சியங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. இருக்கலாம், பிஜேபி குஜராத்தில் தவறு பண்ணலாம். குஜராத் தவறு பண்ணி நான் கண்டிக்கலையா? இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்ட பொழுது நான் குரல் கொடுக்கலையா? இன்றைக்கும் குரல் கொடுப்போம், நாளைக்கும் குரல் கொடுப்போம். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே அது தவறு நடந்தாலும் கண்டிக்க தான் செய்வோம். நான் யாரையும் சிவப்பு கம்பளம் போட்டு ஒட்டுமொத்தமாக எந்த விதமான கண்டிஷன்லையும் வரவேற்கல. நீங்க அதாவது செய்ய வேண்டிய இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடைபெறுகிற வன்முறை, அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை ஒப்பிடுகிற போது தமிழகம் எப்படி இருக்கிறது? அதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பேட் பிரசிடென்ட்ஸ். நீங்க இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான தாக்குதல் அதிகமான தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. திராவிட கட்சியுடைய ஆட்சியில் தான் நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம். திராவிட கட்சியுடைய ஆட்சியில் தான் அந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகம் முழுக்க மருத்துவ மாணவர்கள் தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்காகவும் இந்த 50% கிராமப்புற மாணவர்களுக்கான மருத்துவ மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு எதிராக போராடிட்டு இருக்காங்க. நீங்க மருத்துவர் என்கிற முறையில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீட் தேர்வை பகிரங்கமாக ஆதரித்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? மிகச்சிறிய மாநிலங்களான அல்லது மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாக கருதப்படக்கூடிய பீகார், யூபி, ராஜஸ்தான் இது போன்ற எல்லா மாநிலங்களுமே இந்த நீட் தேர்வை ஏற்கொண்டு கொள்வது. தமிழ்நாடு மட்டும் நான் சொல்லப்போனால் நாங்கள் கல்வியில் முன்னேறிட்டோம், பொருளாதாரத்தை முன்னேறிட்டோம், கலாச்சாரத்தை முன்னேற்றம், தங்களை தாங்களே தம்பட்டப்பட்டு கொள்ளக்கூடிய இந்த திராவிட கட்சியுடைய ஆட்சி மட்டும் ஏன் நீட் தேர்விலிருந்து தாங்கள் விலக்கு கேட்க வேண்டுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன் நீட் தேர்வு கொண்டு பயப்படுறாங்க? அதை விட கேட்குறேன், கடந்த ஆண்டு நீங்கள் ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கடந்த ஆண்டு மேத்ஸில் எத்தனை பேர் சென்டம் தெரியுமா உங்களுக்கு? 1,00,000 பேர். சயின்ஸ் எத்தனை பேர் சென்டம்? 1,00,000 பேர். இந்த சென்டம் சயின்ஸ்லையும் மேத்ஸ்லையும் 1,00,000 பேர் சென்டம் வாங்குறவங்க எப்படி நீட் தேர்வு கண்டு பயப்படுவாங்க? ஏன் பயப்படணும்? இது முழுக்க முழுக்க நீட் தேர்வு வேண்டாங்கிறதும் இந்த இந்தி வேண்டாங்கிறதும் பொலிட்டிக்கல் அரசியல் கோஷமே தவிர மாணவருடைய கோஷம் கிடையாது. ஒருவேளை சிபிஎஸ் பாடத்திட்டத்தில் இருந்து அந்த மற்ற பாடத்தில் படித்தவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட ஓரிரு ஆண்டுகளில் நிச்சயமாக நமது தமிழ் மாணவர்கள் இந்திய அளவில் அவர்கள் மிளிர்வார்கள்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இல்லை, இந்தியா முழுக்க நீங்க ஒரே விதமான தகுதி தேர்வு நடத்துங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரே விதமான கட்டமைப்பு இந்தியா முழுக்க உருவாக்கி விட்டு அது செய்யலாம். அப்ப இப்போ அதுக்கு விலக்கி வச்சதாருங்க. அண்டை கேரளா தமிழ்நாட்டினுடைய சைஸ்ல 5ல் ஒரு பகுதி. அங்க 1500 சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்குது. அதை விட 5 மடங்கு அதிகம் இங்க வெறும் 640 சிபிஎஸ்இ பள்ளி தான் இருக்குது. இங்க என்ன கல்வி திட்டத்தை நீங்க வச்சுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு ஏதாவது இந்த கல்வி திட்டத்தை முன்மாதிரியாக கொள்ற மாதிரி ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதா? இந்த கல்வி திட்டத்தை படித்து இந்த கல்வியில் படிச்சுட்டு போயிட்டு எங்கேயாவது வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? எந்த திறன் வளர்ப்பு இந்த கல்வி திட்டத்தில் இருக்குது?
திறன் வளர்ப்பு என்பதே தமிழ்நாட்டுக்குடி கல்வியில் இல்லை, கல்வி திட்டத்தில் கிடையாது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். திறன் வளர்ப்பு இல்லை, கடந்த 5 ஆண்டுகள்ல பெரிய வளர்ச்சி இல்லை, கல்வி திட்டம் இல்லை. 5 ஆண்டு இல்லை, 50 வருஷமா சொல்றேன். 50 ஆண்டுகள் தான் இந்த. ஆனால் இந்தியாவினுடைய எல்லா விதமான பட்டியல்களையும் முதல் 3 இடங்களுக்குள்ள தமிழ்நாடு எப்படி இருக்கிறது? அதாவது இன்ஃப்ளேட் பண்ணி காமிக்கிறாங்க. எப்படி ஆச்சுங்களா? அது அது அதாவது ஒரு சில அம்சங்களில் வந்து கூடுதலாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஒரு சில அம்சங்களில் கூடுதலாக இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஐஏஎஸ்ல வந்து கூட வரணும், ஐபிஎஸ்ல கூட வரணும், ஃபர்ஸ்ட் வந்து வரணும். நான் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து எல்லா விதத்திலையும் பின்தங்கிச்சுன்னு சொல்ல வரல. பல விஷயங்கள் இன்ஃப்ளேட், அதாவது அதை பூதாகரப்படுத்தி காமிக்கிறாங்கன்னு. தொழில் என்ன வளர்ச்சி இருந்துக்கிற சொல்லுங்கள். 1 கோடி பேர் வந்து அன்எம்ப்ளாய்டு பதிவு பண்ணிட்டு நான் வந்து நீங்கள் வந்து தொழிலில் முன்னே இருக்குன்னு சொன்னால் இது வந்து இன்ஃப்ளேட் பண்ணிக்கிறமா இல்லையா? 1 கோடி பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லைங்கிறது ஒரு பார்வைனா, 1 கோடி பேர் படிக்கிறதுக்கான சூழலுக்கான கட்டமைப்பு உருவாயிருச்சுன்னு அர்த்தம். இல்லை, இங்கே பாருங்க, அப்படி ஒரு பார்வை இருக்கு. அதாவது இங்கே 2 விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வின்னு சொன்னால் 2 பார்க்குறாங்க. அது பெற்றோட்டத்திலிருந்து குறை இருக்குது. ஒன்று, இப்போ தன்னுடைய பையன் அதிகமான மதிப்பெண் பெறான்னு பார்க்குறாங்க, இல்லைன்னா டிகிரி தான் பார்க்குறாங்க, ஸ்கில்லை பார்க்குறதே கிடையாது. நம்முடைய கல்வியில் ஸ்கில் குறைவு. ஓகே, இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினுடைய இதுலையுமே வந்து திரும்ப திரும்ப முன் வச்சது என்பது திராவிட அரசியல் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு நீங்க அதை சொன்ன பிறகு சமூக நீதி அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் திமுக, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் என்ன கொள்கை எடுத்து சொன்னார்களோ, திராவிட நாடை வாங்கி கொடுக்கல, மாநில சுயாட்சியை நிலைநாட்டல, எதையுமே அவங்க வந்து சமூக நீதியை முடிச்சிடறேன். அப்படி ஒரு தோல்வியை தழுவி இருக்கிற நிலையில் இதற்கு மாற்றாக இப்போ 2 விஷயங்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஒன்று இந்து தேசியம், இன்னொன்று தமிழ் தேசியம். இந்த 2இல் எதை தேர்வு செய்ய நினைக்கிறார் கிருஷ்ணசாமி? தமிழ் தேசியம் ஒரு ஹம்பக், அது வந்து வரவே வாய்ப்பே கிடையாது. அது திராவிடம் மாதிரியே தமிழ் தேசியம் போலியானது, பொய்யானது வராது. இந்திய தேசியம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு நடைமுறையில் எல்லாத்துக்கும் இருக்குது. நான் வந்து இந்து தேசியம் சொன்னேன். இந்து தேசியம் நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு மத ரீதியானதோ, ஜாதி ரீதியானது அல்லது ஒரு மொழி ரீதியான எந்த தேசியமும் அங்கீகரிக்கிறது இல்லை. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கான ஆதரவு தெரிவிக்கலாமே. நீங்கள் சொல்கிற எல்லா கேட்டகரிகளும் அவங்க வருவாங்க. ஏன் நாங்களே வரக்கூடாதுன்னு இருக்குது? ஏன் இன்னொருத்தர் சொல்றீங்க? இல்லை, நான் என்னுடைய கேள்வி அதுதான். நாங்களே ஏன் அது புதிய தமிழகம் குறைந்தபட்சமாக திராவிட கட்சிகளுக்கான மாற்று ஒரு முயலல? நீங்க முயற்சி செய்யறதில்ல, நீங்க ஊடகங்கள் எங்களை முன்னிலைப்படுத்துறது இல்லை. இப்போ குறைந்தபட்சமாக மக்கள் நல கூட்டணி மாதிரி திமுக அதிமுக நீங்க வந்து முன்னிலைப்படுத்துறதே கிடையாது. நாங்கள் வந்து இதுவரையிலும் வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்துறதே கிடையாது. எங்களுடைய இஷ்யூ, எங்களுடைய போராட்டங்கள் இதுவரையிலும் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்க தவிர எங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டதே கிடையாது. மாஞ்சோலை தேர்தல் போராட்டங்களை நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரச்சனைகள் போகும்போது நாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டது கிடையாது. எந்த ஊடகங்கள் வந்து செய்திகள் கொடுக்குறோம்? திமுக அண்ணா திமுக கொடுத்தா தமிழ்நாட்டுடைய அத்தனை எடிஷன்லையும் எல்லா பத்திரிகையிலும் போடுறாங்க. நாங்கள் வந்து ஒரு செய்தி கொடுக்கணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை இடத்துக்கும் போய் சுற்றிட்டு வந்தால் தான் ஒரு செய்தி வந்து எல்லா பேப்பர்லையும் கொண்டு வர முடியுது. ஊடகங்கள் திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக செயல்படுது. இல்லை, என்ன காரணமாக இருக்க முடியும்? அதுதான் ஆன்டி தலித் ஸ்ட்ரைக் இருக்குது, எல்லாத்திட்டையும் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீண்ட நெடிய விவாதங்கள், பல்வேறு சிக்கலான கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளித்திருக்கிறீர்கள். வியூகம் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.